கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 5ஆம் கட்ட ஊரடங்கை அறிவிப்பது குறித்து மாநில அரசுகளின் கருத்தை கேட்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து வரும் வெள்ளிக்கிழமை அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள 4ஆம் கட்ட ஊரடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவடைய உள்ளது. இருப்பினும் நாளுக்கு நாள் கொரோனா பரவலும் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. தற்போது நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு சோதனை என்பதை 2 லட்சமாக அதிகரிக்கவும் ICMR திட்டமிட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஊர் திரும்பி வரும் நிலையில் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்களில் சோதனைகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5ஆம் கட்ட ஊரடங்கை அறிவிப்பது குறித்து மாநில அரசுகளின் கருத்தை கேட்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சரவை ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் அலுவலகம் இறுதி முடிவை எடுக்கும் என்று கூறப்படுகிறது. மே 30ஆம் தேதி மத்திய பாஜக அரசு 2ஆம் முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு முடிவடைகிறது. அதற்கு முன்னதாக ஊரடங்கு குறித்த முடிவை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளை செப்டம்பர் மாதத்தில் திறந்தால் போதும் என மத்திய அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் மூடப்பட்ட பள்ளிகள் எப்போது மீண்டும் திறக்கப்படும் என பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை பல பள்ளிகள் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் வகுப்புகளை தொடங்கி நடத்தி வருகின்றன. புதிய வகுப்புகளுக்கான புத்தகங்களை மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று அந்த பள்ளிகள் நேரில் வழங்கி வருகின்றன. இந்நிலையில் நாடு முழுவதும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளை செப்டம்பர் மாதத்தில் தொடங்கினால் போதும் என்று மத்திய அரசுக்கு NCERT பரிந்துரை செய்துள்ளது. பள்ளிகளை எப்போது திறப்பது என்பது குறித்து அமைக்கப்பட்ட நிபுணர் குழு இந்த பரிந்துரையை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியுள்ளது. அதன்படி நிலைமை சீரானதும் முதலில் 9 முதல் 12 வரையிலான வகுப்புகளை மட்டும் தொடங்கலாம் என்று ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் 15 முதல் 20 வரையிலான மாணவர்கள் மட்டுமே இடைவெளியுடன் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். வகுப்பறை ஆசிரியர் பற்றாக்குறை நிலவினால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்புகளை நடத்தலாம். தினமும் வகுப்பறைகளை கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகள் அதில் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பள்ளிகள் திறக்கும் வரை அனைத்து மொழிகளிலும் தொலைக்காட்சி மூலம் பாடங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,45,000 தாண்டி உலக அளவில் 10வது இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 60 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 6,535 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,45,380 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 146 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 4,167 உயர்ந்துள்ளது. இதுவரை 60,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2,770 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து மொத்தம் 60,491 பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் நாட்டிலேயே அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 52,667 உயர்ந்துள்ள நிலையில் 1,695 பேர் பலியாகியுள்ளனர். இதில் நேற்று ஒரே நாளில் 60 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். 17,082 பேர் என்ற பாதிப்புடன் தமிழ்நாடு தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளது. குஜராத், டெல்லி ஆகிய மாநிலங்கள் பாதிப்பு 14,000 கடந்துள்ள நிலையில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பாதிப்பு 6,000 தாண்டிய முறையே அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. உலக அளவில் கொரோனா பாதிப்பு பட்டியலில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. கொரோனா வைரஸ் பரவலால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஒரு நபருக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பானர்ஜி, எஸ்தர் டப்ளோ தம்பதி ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இலக்கிய விழாவில் காணொளி காட்சி மூலம் உரையாடினர். அப்போது பேசிய அபிஜித் பானர்ஜி, கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கு இந்தியா உதவக்கூடும் என்றார். ஆனால் தடுப்பூசி இல்லாத நிலையில் ஊரடங்கு நீட்டிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஒரு நபருக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
இத்தொகை அதிகம் என்றால் ஒருவருக்கு 500 வீதம் அளித்தால் 5 நபர்கள் கொண்ட குடும்பத்திற்கு 2500 ரூபாய் கிடைக்கும் என்றும் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். எஸ்தர் டப்லோக் பேசுகையில், கொரோனா சூழ்நிலை மக்களை வறுமை பிடியில் தள்ளக்கூடும் என்பதால் இது அவசியமானது என தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தை சமூக விலகல் விதிகளை கடைபிடிக்கும் வகையில் மக்களவை கூட்டத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்திலும் மாநிலங்களவையை மக்களவை அரங்கிலும் நடத்தலாம் என திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா யோசனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு திருச்சி சிவா கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கொரோனா பாதிப்பால் மனித வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் உலகம் முடங்கியுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் தடைபடாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள மாநிலங்களவை தலைவரின் முயற்சிகளை பாராட்டுவதாகவும் திருச்சி சிவா தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தை சமூக விலகல் விதிகளுடன் கடைபிடிக்கும் வகையில் மக்களவை கூட்டத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்திலும் மாநிலங்களவையை மக்களவை அரங்கிலும் நடத்தலாம் என்று திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இவ்வாறு நடத்துவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போதிய இடைவெளி விட்டு அமர்ந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் என்று மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் படப்பிடிப்பு தளத்திற்குள் புகுந்து 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தேவாலய செட்டை மதவாத கும்பல் அடித்து நொறுக்கி சூறையாடிய சம்பவம் அங்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் டோவினோ தாமஸ் மின்னல் முரளி என்ற படத்தில் நடித்து வருகிறார். பசில் ஜோசப் இயக்கும் இந்த படம் மலையாளம் தவிர தமிழ், இந்தி, தெலுங்கு மொழிகளிலும் உருவாகி வருகிறது. மின்னல் முரளி படத்திற்காக எர்ணாகுளம் அருகில் உள்ள காலடி ஆற்றின் ஓரத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் தேவாலயம் செட் அமைக்கப்பட்டிருந்தது. கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்போது படப்பிடிப்பு தடைப்பட்டுள்ள நிலையில் அகில இந்து பரிஷத், ராஷ்டிரிய பஜ்ரங் தள் ஆகிய மதவாத அமைப்புகள் படத்திற்காக அமைக்கப்பட்ட இந்த தேவாலய செட்டை அடித்து சூறையாடியுள்ளனர். செட்டை அடித்து நொறுக்கும் புகைப்படங்களை முகநூலில் பதிவிட்டுள்ள ராஷ்டிரிய பஜ்ரங் தள் அமைப்பின் பொதுச் செயலாளர் அரிபலோட், இந்த செட் ஆதி சங்கராச்சாரியா மடத்திற்கு அருகில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதால் உடைத்ததாக கூறியுள்ளார். ஆனால் அனுமதி பெற்றே செட் அமைக்கப்பட்டதாக தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதவாத வன்முறைகளுக்கு கேரளாவில் இடமில்லை என்றும் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான கேரி ரதீஷ் என்பவரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் மீது ஏற்கனவே 29 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 1500 குடிசைகள் எரிந்து சாம்பலாகின. தென்கிழக்கு டெல்லியின் துக்லக்பாத்தில் உள்ள குடிசை பகுதியில் இன்று அதிகாலை 12:50 மணிக்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இத்தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 28க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளுடன் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் 1500க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சாம்பலாகின. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து உள்ளனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயில் சிக்கி தவித்த தமிழர் ஒருவர் தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக தமிழகம் வர உதவி செய்வதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வில்சன் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் போடிநாயக்கனூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் துபாயில் பணியாற்றி வருவதாகவும் அவர் தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என தன்னை கேட்டுக் கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் வில்சனின் கோரிக்கையை ஏற்று சதீஷ்குமார் கொச்சி வழியாக தமிழகம் திரும்ப நடவடிக்கை எடுத்துள்ளார். இதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் நன்றி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று குறைந்து வரும் நாடுகள் தடுப்பு நடவடிக்கைகளை விரைவில் கைவிட்டுவிட்டால் உடனடியாக 2வது உச்சத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இணையவழி மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய உலக சுகாதார அமைப்பின் அவசர நிலை தலைவர் மைக் ரியான், பல நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவல் குறைந்து வரும் நிலையில் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகரித்து வருவதாக கூறினார். தொற்று நோய்கள் பெரும்பாலும் அலை அலையாக வருவதாக கூறிய ரியான், முதல் அலை தணிந்த இடங்களில் இந்த ஆண்டு இறுதியில் வைரஸ் மீண்டும் பரவலாம் என்று தெரிவித்தார். பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்வதற்காக பல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க மாகாணங்களும் கொரோனா பரவல் தடுப்பு ஊரடங்கு உத்தரவை நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
முதல் அலையை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மிக விரைவில் நீக்கப்பட்டால் தொற்று விகிதங்கள் இரண்டாவது உச்சத்தை எட்ட வாய்ப்புள்ளது என்றும் மைக் ரியான் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கிடையே கொரோனா சிகிச்சைக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை பயன்படுத்தும் சோதனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளராக 30 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த என் பெரியசாமியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. என் பெரியசாமியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி போல்பேட்டை பகுதியில் உள்ள அவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கீதா ஜீவன் என் பெரியசாமியின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன், மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் என் பெரியசாமியின் குடும்பத்தினர் உள்ளிட்டோரும் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மரக்கன்றுகளும் நடப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் பகுதி செயலாளர்கள் நிர்மல் ராஜ், ஜெயக்குமார், ரவீந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் வசந்தம் ஜெயக்குமார், காசி விஸ்வநாதன், சின்னமாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என் பெரியசாமியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவர் ஆற்றிய பணிகளை நினைவு கூறுவதாக மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள கனிமொழி, ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டத்தின் திமுக செயலாளராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முரட்டு பக்தன் என்று எல்லோராலும் பாசமாக அழைக்கப்பட்ட தூத்துக்குடி பெரியசாமியின் நினைவு நாளில் திமுகவிற்காக அவர் ஆற்றிய பணிகளை நினைவு கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.